ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல் தாங்க. இன்றைக்கி நம்ம காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி வாசல்லாம் கூட்டியாச்சுங்க. வாசல்லாம் கூட்டிட்டு பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி பிடிக்கணும். அதனால் காலையில் கேஸ் அடுப்பை கழுவ ஆரம்பித்தாச்சுங்க. காலையில் எப்போதுமே பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பை கழுவிடுவோம். கேஸ் அடுப்பை கழுவி தொடச்சாச்சுங்க. நல்லா கடப்பக்கல்லையும் கழுவியாச்சுங்க. நல்லா நீட்டாக தொடச்சாச்சு. பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கோலத்தையும் விட்டாச்சுங்க. காலையிலே பார்த்திங்கன்னா வானம் ரொம்ப பிரகாசமாக காற்று காலையிலே ஜில்லுன்னு வருதுங்க. காலையிலே பைப்பில் தண்ணி வந்துடுதுங்க. 6 மணிக்கெலாம் தண்ணி வந்துடுதுங்க. அதனால் பழுவுற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு கழுவியாச்சுங்க. கழுவிட்டு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரிங்க, எப்படியாவது டீயை போட்டு குடிச்சிடணும். இதெல்லாம் தலைவலி போகாதுங்க. மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, எப்படியாவது கொஞ்சமாவது டீயை போட்டு குடிச்சிடணுங்க. டீ போட்டு குடித்தா தான் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கே தோணுதுங்க. நீங்களாம் எப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். கிராமத்துலலாம் இப்படி தாங்க. நாங்கள் வெளியில் அடுப்பில் சமைக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சு விரவெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சுங்க. அதனால் கேஸில் தாங்க சமைக்கணும். குக்கரில் கொஞ்சம் பருப்பை நல்லா கழுவிட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சாச்சுங்க. கொஞ்சோண்டு விளக்கெண்ணையும் ஊற்றியாச்சுங்க. குக்கரை மூடிட வேண்டியதாங்க. குக்கரை மூடி விசில் வைக்க வேண்டியதாங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. சொரக்காய் அரிஞ்சு வச்சாச்சுங்க. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணியாச்சுங்க. அடுப்பில் சட்டி வச்சாச்சுங்க. சாப்பாட்டையும் ஒரு பக்கம் வச்சாச்சுங்க. சாப்பாடு ஒரு பக்கம் ஒலை காஞ்சிருச்சுங்க. அரிசியும் போட்டாச்சுங்க. பருப்பு வெந்துருச்சுங்க குக்கரில். இன்னொரு அடுப்பையும் பற்ற வச்சாச்சுங்க. பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டாச்சுங்க. வெந்தயம் கொஞ்சம், நாங்கள் எப்போதுமே வெந்தயம் போடுவோங்க குழம்புக்கு. பருப்பு குழம்புனாவே பார்த்திங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாங்க வைப்போம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், வாசமாக இருக்குண்ணே. கடுகு வெந்தயம் நல்லா பொரியுதுங்க. கருவேப்பிலை போட்டாச்சுங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா வணக்க வேண்டியதாங்க. தக்காளியும் போட்டாச்சுங்க. கொஞ்சோண்டு உப்பு அள்ளி போட்டு வணக்கணுங்க. நாங்கள் உப்பை போட்டு தாங்க வணக்கம். உப்பு போட்டால் தாங்க தக்காளி நல்லா வணங்கும். அரிஞ்சு வச்ச சொரக்காயும் போட்டாச்சுங்க. சொரக்காய் நாங்கள் எப்போதுமே குழம்புக்கு வைக்கணுன்னா காய் போட்டு வணக்கி தாங்க வைப்போம். சொரக்காய் அள்ளி போட்டு சொரக்காய் ஒரு 1/2 வேக்காடு வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குழம்ப கூட்டிக்க வேண்டியதாங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டாச்சுங்க. நாங்கள் கொஞ்சமாக தாங்க மிளகாத்தூள் போடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்க. காயை நல்லா வதக்குறேங்க. காய் நல்லா 1/2 வேக்காடு வந்துடணுங்க. நாங்கள் காய் எப்போதுமே வதக்கி தாங்க போடுவோம். நீங்களாம் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் எங்களுக்கு.
காய் நல்லா வதங்கிருச்சுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி வச்சுங்க. நல்லா கிண்டியாச்சுங்க. கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டாச்சுங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. சொரக்காயோட மாங்காய் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்குங்க பருப்பு குழம்புக்கு. புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன துண்டு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் பார்த்திங்கன்னா சுவையை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். நாங்கள் காய் வெந்ததுக்கப்புறம் நாங்கள் பருப்பே ஊற்றுவோம். பருப்பு ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா கடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறக்க போகும்போது தாங்க ஊற்றுவோம். ஒரு 2 கொதி வந்தோடனே தாங்க இறக்குவோம். ஒரு 2 கொதி கொதிக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக பெருங்காயத்தை போட மறந்துட்டேங்க. அதனால் பெருங்காயம் லாஸ்ட்டாக போடுறேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவரே கொடுக்க தெரியாதுங்க. எப்படியோ கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாங்க லாங் வீடியோ போடுறேன். இது மாதிரி வீடியோ போடலாமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். குழம்பு கொதிச்சிருச்சுங்க. மூடி வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் இன்றைக்கி காலையில் எதுவும் குழந்தைங்களுக்கு தொட்டுக்க இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா 2 முட்டை இருந்துச்சு. அதை இன்றைக்கி ஆம்லேட் போட சொன்னாங்க. அதை ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டேங்க. நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் ஆம்லேட் போடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி. இது மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லி விலாக்லாம் போடலாமான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாம் ஆம்லேட்டில் கொத்தமல்லி தழை போடுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள்.